ஹாய் ஹலோ. இன்றைக்கி எங்களுக்கு கார்ட்னரில் டெஸ்ட் ட்ரைவ் இருக்குது. என்னோடய அக்காமடேஷன்லேருந்து நான் கிளம்பிட்டேன். டெஸ்ட் ட்ரைவுக்கு இப்போ வண்டி வருது. ஸோ எல்லாம் ஒரு 20 பேர் ஆல்ரெடி எல்லாம் முடிச்சிட்டாங்க. இப்போ நாங்கள் லாஸ்ட்டாக ஒரு 5 மெம்பர்ஸ் இருக்கோம். எங்களோட டெஸ்ட் இன்றைக்கி நடக்க போகுது. டெஸ்ட் ஓகே ஆகிடுச்சுன்னா நாங்கள் லம்பாக் போக போகிறோம், ஆஸ்ட்ரியாவுக்கு. இனி ஹங்கேரி இல்லை, ஆஸ்ட்ரியா தான். பார்க்கலாம் எல்லோரும். எங்களோட வண்டி வந்துடுச்சு பிக்கப் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் ஜெலகர்செக் சிட்டி. இந்த ஜெலகர்செக் சிட்டியிலேருந்து ஆஸ்ட்ரியா பார்டர் 13 கிலோமீட்டர் இருக்குது. அது ஸ்லோவேனியா ஒரு 20 கிலோமீட்டர் பார்டரில் இருக்குது. ஸோ இந்த சிட்டி வந்து ஒரு அழகான சிட்டி தான் இது. இப்போது எங்களோட அக்காமடேஷன்லேருந்து கார்ட்னர் ஆஃபீஸ்க்கு, ஹெட் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு ஒரு 6 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வண்டியை வந்தது, வண்டியில் கிளம்பிட்டோம் எல்லோரும். இன்றைக்கி ஒரு 5 பேருக்கு மட்டும் டெஸ்ட் இருக்குது. டெஸ்ட் அட்டன் பண்ணிவிட்டு நாங்கள் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து லம்பாக் போயிடுவோம். ஸோ அங்கெல்லாம் வந்து அக்காமடேஷன் வந்து A1 அக்காமடேஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதனால் அக்காமடேஷனில் தங்குறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லா க்ராசரிஸ் எல்லாமே வாங்கிக்கலாம். இங்கே ஷாப்பிங்லாம் சூப்பராக இருக்குது. இப்போ எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு 20 மெம்பர்ஸ் ஏற்கனவே ஆல்ரெடி போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க இப்போ வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல நாங்கள் ஏன் இங்கே ஜெலகர்செக் மாற்றப்பட்டோன்னு சொன்னால், நாங்கள் வந்த கம்பெனி வந்து ஒரு நியூ கம்பெனி, ஃபஸ்ட்டு இந்தியாவிலேருந்து வந்தது. அந்த கம்பெனி வந்து நம்மளை கூட்டிகிட்டு வந்துட்டு இங்கே ரெக்ரூட் பண்ணாங்க. அதாவது எக்ஸாமினேஷன்ஸ் எழுத வச்சு, ஃபஸ்ட்டு கிளாஸ் ஜாயின் பண்ண வச்சு, டிரைவிங் கிளாஸ் ஜாயின் பண்ண வச்சு, டிரைவிங் படித்து, நம்ம ஒரு மாதிரி சாதாரணமாலாம் கிடைக்காது இங்கே லைசன்ஸு. அதுவும் ப்ரொஃபஷனல் டிரைவர்னால் அவங்களுக்கு நிறைய டெஸ்ட் இருக்குது. அதெல்லாம் முடித்து பாஸ் பண்ணி இது பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு 3 மாதம் ஆகிடுது. அதுக்கப்புறமா வந்து சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் எடுக்கணும், அது முடிக்கணும். அதுக்கப்புறமா வந்துட்டு லைசன்ஸ் எடுக்கணும். லைசன்ஸ் எடுத்த ஏற்பாடு அந்த ஏஜென்சி கொண்டு வந்தவங்களை, நம்மளை கூட்டிகிட்டு வந்த ஏஜென்சியை வந்து அவங்களோட இப்போ நியூவாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்களே அந்த டிரைவர்ஸோட நம்மளை வந்து கோ டிரைவராக அமைச்சு நம்ம வந்து போய்ட்டு ட்ரைனிங் எடுக்கிறோங்க. அது ஒரு 2 மந்த்ஸ் ட்ரைனிங் முடித்து இப்போ நம்ம இந்த கம்பெனிக்கு நம்மளை ப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் கார்ட்னர் கம்பெனி. கார்ட்னர் ஹங்கேரியா. இதுதான் வந்து ஹங்கேரியோட கார்ட்னர் கம்பெனியோட ஹெட் ஆஃபீஸு. இந்த கார்ட்னர் ஹங்கேரி கார்ட்னரோட பேஸ் வந்து ஆஸ்ட்ரியாவில் இருக்குது, லம்பாக்ன்ற இடத்துல. மொத்தம் கார்ட்னரோட பேஸ் வந்து யூரோப் ஃபுல்லாக வந்து 7 இடத்துல இருக்குது, 7 கண்ட்ரியில் இருக்குது. நம்மளோட பேஸ் வந்து ஆஸ்ட்ரியாவில் இருக்கிற லம்பாக்ன்ற இடத்துல இருக்குது. இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் டிரைவர் டெஸ்டிங், ட்ராக்கிங்கு பேஸ் இங்கே இருக்குது. நம்மளை ரிவர்ஸ் பார்க்கிங்கு, ரவுண்ட் அபவுட் சுற்றுறது, எல்லா தேவையான எல்லா இடமும் வந்து உள்ளவே வந்து இதுக்கு வந்து கிரவுண்டு இருக்குது. ஸோ இங்கே நம்ம வந்து நம்மளை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணுறாங்க. நம்ம டெஸ்ட் ட்ரைவ் எடுக்கும்போது அவங்க நம்மளை செக் பண்ணுறாங்க. ஸோ இதில் பாஸ் ஆகிட்டோன்னு சொன்னால் நம்ம வந்து செலக்ட் ஆகிடுவோம். ஸோ இது ஒரு மிகப்பெரிய கம்பெனி. இதில் சான்ஸ் கிடச்சா நமக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்குது. ஆனந்தனை ஓட்டிட்டார் வண்டியை. அவர் ஓகே, கரெக்டாக பார்க் பண்ணிட்டார், பாஸ் ஆகிட்டார். அடுத்தது என்னை கூப்பிட்றாங்க. ஸோ நான் போகணும். நான் தான் ஓட்ட போகிறேன்.
ஸோ இந்த கார்ட்னர் கம்பெனிக்குன்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்டர் இருக்கார். அவர் தான் நம்மளை செக் பண்ணுறாரு. பேசிக் இதெல்லாம் செக் பண்ணுறாரு. நம்ம என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு சீட் பெல்ட்லாம் கரெக்டாக போட்டிருக்குமான்னு பார்த்துட்டு நம்மளை வண்டி எடுக்க சொல்கிறாரு. வண்டி எடுக்கிறேன். வண்டி எடுத்துகிட்டு கரெக்ட் டைமுக்கு நம்ம பிக்கப் பண்ணுறோமான்றது பார்க்குறாங்க. டைமிங்லாம் பார்க்குறாங்க. அடுத்து வந்து ஒரு லெஃப்ட்டில் வந்துட்டு ரைட் டர்ன் பண்ணணும். அது வந்து ஒரு குறுகிய இடமா இருக்குது. அதுக்குள்ளே வந்து திரும்பி அங்கே வந்து 2 பக்கமும் வந்து பேலட்ஸ் அடுக்கி வச்சுருக்காங்க. அந்த பேலட்ஸ்க்கு நடுவில் வந்து வண்டியை ஓட்டிகிட்டு போனோம். 2த்துக்கும் நடுவில் வந்து ஒரு 3 இன்ச்சு தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இருக்கிற பேலட் கொஞ்சம் அகலமாக இருக்கும். செகண்ட் இருக்கிற பேலட் கொஞ்சம் குறுகலாக இருக்கும். தேர்டு இருக்கிறது ரொம்ப குறுகலாக இருக்கும். ஸோ இதில் இடிக்காமல் நம்ம பாஸ் பண்ணணும். பேலட் பாதியை கடந்து வந்த பிறகு இங்கே ஒரு ரவுண்ட் அபவுட் இருக்குது. அந்த ரவுண்ட் அபவுட்டை சுற்றி நம்ம வெளியே வரணும். ஸோ அதில் வந்துட்டு அதுலேயும் வந்து பக்கத்துலேயே லாரி இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த இடத்துல ரொம்ப குறுகலான இந்த இடம் இப்போ வர இடம் ரொம்ப குறுகலான இடம். ஸோ அதில் ஏதாவது ஸ்டக் ஆகுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு செக் பண்ணுறாங்க. ஸோ அதுலேயும் எந்த ப்ராப்ளம் இல்லாமல் நம்ம வண்டியை எடுத்துட்டோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த ரவுண்ட் அபவுட்டை கடந்த பிறகு நம்ம வந்து ஜிக்ஸாக் ஓட்டணும். ஸோ இப்போ ரவுண்ட் அபவுட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 2 போல் வச்சுருக்காங்க. டயர் வச்சுட்டு 2 போல் வச்சுருக்காங்க. அது உள்ளே வந்து ஜிக்ஸாக்காக வண்டியை ஓட்டணும். பேக் வீலை வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். எதுவும் இடிக்காதவாறு நம்ம வாகனத்தை இயக்கணும். அடுத்ததாக ஜிக்ஸாக் கம்ப்ளீட் ஆன உடனே நேரடியாக நம்ம வந்து ரிவர்ஸ் பாயிண்ட்டுக்கு போய் நிறுத்தணும் வண்டியை. அங்கேயும் வந்து பேலட் அடிக்க வச்சுருக்காங்க. அது கரெக்டாக அதுவும் 3 இன்ச்சு தான் கேப் இருக்கும். ஃப்ரண்ட்டில் ஒரு பேலட் இருக்கும். அதையும் இடிக்காத மாதிரி நம்ம வந்துட்டு நிறுத்தணும் வண்டியை. ஸோ இந்த வண்டியில் வந்துட்டு மேடம் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்களும் வந்து மானிட்டர் பண்ணுறாங்க. அவங்களும் வந்து எல்லாமே வந்து நமக்கு மார்க்கு அசஸ் பண்ணுறாங்க. ஸோ அதை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இப்போ நம்ம வந்து இடிக்காமல் கரெக்டாக நிறுத்திட்டோம். இங்கேருந்து ரிவர்ஸ் வந்து லெஃப்ட் ரிவர்ஸ் நம்மளோட டிரைவர் சைடில் இருந்து அந்த பக்கம் ஒரு பேலட் வச்சுருக்காங்க. அதுக்கு அந்த கேப்பில் வந்துட்டு நம்ம ட்ரெய்லரை வந்து கரெக்டாக ரிவர்ஸ் பண்ணி விடணும். முக்கியமாக ஜாக் நைஃபிங் ஆகாமல் நம்ம வண்டியை வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணணும். ஏன்னா ஜாக் நைஃபிங் ஆகிறவங்களுக்கு அவங்க ஃபெயில் பண்ணிடுறாங்க. ஸோ ஜாக் நைஃபிங் ஆகாமல் வண்டி ஓட்டி ரிவர்ஸ் பார்க் பண்ணணும். எப்போ நமக்கு டிரைவர் சைடை விட்டுட்டு தெளிவாக தெரியலையோ அப்போ நம்ம கொஞ்சம் ஃபார்வர்டு எடுத்து வண்டியை வந்து நேர்படுத்தி பிறகு மீண்டும் வந்து நம்ம பேக்கில் வந்து ரிவர்ஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு சான்சஸ் வந்து 2-3 சான்ஸ் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஒன்றும் தப்பு இல்லை. ஸோ இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் தெளிவு அந்த பக்கம் தெரியலன்னு தோணுது. வண்டி கிராஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ நான் கொஞ்சம் ஃபார்வர்டு எடுத்து வண்டியை ஸ்ட்ரைட் பண்ணி மீண்டும் வந்து பேக்கில் போகிறேன்.
சரியாக நேரடியாக வந்து 2 பக்கமும் சரி பண்ணி ட்ரைலர் நேராக இருக்குதான்னு சொல்லி செக் பண்ணி வண்டியை பார்க் பண்ணிகிட்ருப்பாடு நம்மளோட டெஸ்ட்டு முடியுது. ஸோ இப்போ நான் டெஸ்ட்டில் பாஸ் பண்ணிட்டேன். இந்த மெத்தட் தான் எல்லாருக்குமே கார்டனரில் டெஸ்ட்டு பொறுத்த வரைக்கும். நன்றி. ஸோ டெஸ்ட் ட்ரைவ் முடிஞ்சிருச்சு, எல்லோரும் பாஸ் பண்ணிட்டோம். ஸோ நாங்கள் அடுத்த வாரம் லம்பாக் போக போகிறோம். இப்போது எங்களை அக்காமடேஷனில் ட்ராப் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் டெஸ்ட் ட்ரைவ் நடக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.